எல்லாருக்கும் வணக்கம். கால் பாதம், கால் எரிச்சல், கால் வலி, முள்ளு குத்துவது போன்ற, ஊசி குத்துவது போன்ற உணர்வு, இதெல்லாம் எல்லா வயதினருக்கும் இருக்கக்கூடிய ஒரு காமனான பிரச்சனை. ஸோ இந்த கால் பாதம், கால் எரிச்சல், கால் வலி எதனால் வருது, அதை நம்ம எப்படி தடுக்கலாம், அப்படி அதிகமாச்சுன்னா அது எப்போ டாக்டர்கிட்ட போகணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல காலோட அனாட்டமி பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்மளுக்கு தெளிவாக புரியும் எதனால் வலி வருது அப்படின்ட்டு. இப்போது நம்மளோட கால்கள் இதான் நம்மளோட கால்கள் தான். உங்களுக்கே தெரியும், நம்ம முக்கியமாக நம்மளுக்கு எலும்புகள் தான் நம்ம உடம்புக்கு சப்போர்ட் கொடுக்கக்கூடியது. இது முக்கியமான 2 எலும்புகள் இங்கே வரும். ஸோ இந்த எலும்புகள் இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகி, இந்த இடத்துல சின்ன சின்ன எலும்புகளாக 5 எலும்புகள் 5 விரல்களுக்கு சப்போர்ட்டாக போகும். அடுத்து இந்த எலும்புகளை சுற்றி சதைகள் இருக்கும், தசைகள் இருக்கும். ஸோ இந்த தசைகள் தான் நம்மளோட கால்களுக்கு வலுவை கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த தசைகள் நல்லா பெருசாக இருக்கும். இங்கெல்லாம் சின்ன சின்ன தசைகள் ஃபுல்லாக நம்ம கால் ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இந்த எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் நல்ல எனர்ஜி தேவை. ஸோ அந்த சக்தியை கொடுக்கக்கூடியது தான் ரத்தம். பிளட் வெசல்ஸ், அதாவது ரத்த நாளங்கள் இருக்கும். ஆர்ட்ரி, வெயின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்ட்ரி, நிறைய வெயின் இருக்கும். அடுத்து 4வது முக்கியமான விஷயம், நம்மளோட வலி. இப்போ காலில் முள்ளு குத்துச்சுன்னா அந்த வலி நம்ம இந்த பாதத்துலேருந்து நேராக நம்மளோட மூளைக்கு போய் நம்மளுக்கு இந்த வலியை சொல்லணும். வலி வந்துருச்சு அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ இங்கேருந்து மூளைக்கு சிக்னல் போகணுன்னா அது நரம்பு மண்டலம் மூலமாக தான் இந்த சிக்னல் போகும். ஸோ நர்வ்ஸ், நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்புகள். ஸோ இப்போ 4 விஷயங்கள் சொன்னேன். எலும்புகள், தசைகள், இரத்த நாளங்கள், நரம்புகள். ஸோ இந்த 4 விஷயந்தான் நம்ம பாதத்தில் மெயினான விஷயங்கள். ஸோ இதில் எங்கே பிரச்சனை வந்தாலும் நம்மளுக்கு வலி வரும், கால் பாத எரிச்சல் வரும். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குறிப்பாக கால் பாத வலி இந்த ஏரியாவை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே மேலே கெண்டைக்கால் வலின்னு சொல்லிட்டு ஒரு வலி வரும், அது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பட் இந்த வீடியோவில் இந்த ஏரியா மட்டும்தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். முதல்ல பாதம் வலி வருவதற்கான ரொம்ப காமனான காரணங்களை பார்ப்போம். முதல் விஷயம் ஆர்ச். அதாவது நம்ம பாதத்தில் நார்மலாகவே ஒரு ஆர்ச் இருக்கும். ஸோ இந்த ஆர்ச் சில பேருக்கு இருக்காது, இப்படி ஃப்ளாட்டாக இருக்கும். இதுக்கு பேர் ஃப்ளாட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்படி நம்மளுக்கு நார்மலாக இருக்க வேண்டிய இந்த ஆர்ச் இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ளாட் ஃபுட்டாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நிறையா கால்வலி வரும். அடுத்து கர்ப்பகாலம், ப்ரெக்னென்சி அப்போ ஹார்மோன்கள்னால கால் பாத வலி வரலாம். அடுத்து 45 வயதுலேருந்து 55 வயசுக்குள்ள லேடிஸ்க்கு காமனாக இந்த மெனோபாஸ் சமயத்துலேயும் இந்த கால் எரிச்சல், கால் வலி வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கரெக்டான சைஸில் ஷூவோ செருப்போ கரெக்ட் ஃபிட்டிங்கில் இருக்கணும். அந்த ஃபிட்டிங்கில் இல்லைனாலும் ஆட்டோமேட்டிக்காக கால் வலி வரும். இது நார்மலாக நம்ம உடம்புல நடக்கிறதுனால நார்மலான விஷயங்கள்னால வரக்கூடிய கால்வலிகள். இப்போ அடுத்து என்னென்ன நோய்கள், டிசீஸ்னால கால் வலி வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். வைட்டமின் குறைபாடு, விட்டமின் B6, வைட்டமின் B9, வைட்டமின் B12 போன்ற வைட்டமின் குறைபாடுனால நம்ம உடம்புல சரியான சத்துக்கள் கிடைக்காம சரியான ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிடாதனாலையும் கால்வலி வரலாம், கால் எரிச்சல் வரலாம். அடுத்து ரெகுலராக தண்ணி அடிக்கிறவங்க, ஆல்கஹால் சாப்பிட்றவங்களா இருந்தால் இந்த மது பழக்கத்தினாலேயும் நம்மளுக்கு கால்வலி, கால் எரிச்சல்ங்கிறது ரொம்ப சாதாரணமாக ஏற்படும். ஏன்னா மது அருந்தும்போது அவங்களுக்கு உடம்புக்கு தேவையான வைட்டமின் சத்துக்கள்லாம் கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆல்கஹால் அப்படிங்கிறதே நேரடியாக நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கால்களில் 4 விஷயங்களில் இந்த ஆல்கஹால் அப்படிங்கிறது நம்ம நரம்பு மண்டலத்தை பாதிச்சுன்னா நம்மளுக்கு காலில் உணர்ச்சி இருக்காது. அதனால கால்வலி, கால் எரிச்சல் அப்படிங்கிறது ஏற்படும். அடுத்து கிட்னி பாதிப்பு இருந்தாலும் கால் எரிச்சல் ஏற்படலாம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்னி நம்ம உடம்புல இருக்கிற அசுத்தங்களெல்லாம் வெளியேற்றும். இப்போ சரியாக கிட்னி செயல்படலைன்னா யூரியா, யூரிக் ஆசிட் போன்ற அமிலங்கள் நம்ம உடம்புல சேர்ந்து போயிடும். ஸோ இந்த யூரிக் ஆசிட்லாம் நிறைய பிப்புகள், அரிப்புகள் உண்டாக்கும் நம்ம உடம்புல. முக்கியமாக கால்களில் இந்த அரிப்புகள்லாம் அதிகமாக இருக்கும், ரொம்ப பிப்பு இருக்கும், எரிச்சலும் இருக்கும். ஸோ அதனால் கிட்னி தொந்தரவு இருக்காங்கிறதையும் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். கிட்னி ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்போ தெரியும்னா, வாந்தி வர மாதிரி ஒரு ஃபீலிங், யூரின் கம்மியாக போகிறது, மூச்சு விடுவதில் சிரமம், ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாகவே இருக்கிறது, இதெல்லாம் கிட்னி பாதிப்பு அடைவதற்கான ஆரம்ப அறிகுறிகள். அடுத்து மிக முக்கியமான காரணம் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய நியூரோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்புகள் மற்றும் இரத்த நாளங்கள் ரெண்டையுமே பாதிக்கக்கூடியது சர்க்கரை நோய். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னேன், நம்ம எலும்புகள் மற்றும் தசைகளுக்கு தேவையான இரத்த ஓட்டம்,
அது மட்டும் இல்லாமல் நரம்புகள். ஸோ இது ரெண்டுமே வந்து சர்க்கரை நோயினால் பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சர்க்கரை நோய் நம்ம பாதத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நரம்புகள் இருக்கும். இப்போ இந்த கால் நகத்திலேருந்து நம்மளுக்கு உணர்ச்சி கிடைக்கும், அங்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன நரம்புகள் தான் இருக்கும். இந்த சின்ன சின்ன நரம்புகளையும் பாதிக்கக்கூடியது இந்த சர்க்கரை நோய். அதனால தான் உங்களுக்கு சர்க்கரை நோய் கண்ட்ரோல் ஆகாமல் இருக்கும்போது, ரொம்ப அதிகமாக இருக்கும்போது ரொம்ப கால் வலி, கால் எரிச்சல் போன்றவை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரத்த ஓட்டத்தையும் சர்க்கரையை பாதிக்கும். அதனால் இதுக்கு பேர் டயபெட்டிக் நியூரோபதி. இது ரொம்ப காமனான காரணம் கால் எரிச்சலுக்கு. அடுத்து வந்து தைராய்டு ஹார்மோன் நம்ம உடம்புல கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். தைராய்டு ஹார்மோன் அளவு குறைந்தாலும் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கால் எரிச்சல் வரும். தைராய்டு ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும்போது கால் எரிச்சல் மட்டும் இல்லாமல் கால்கள் எல்லாம் நல்ல வீக்கம் இருக்கும், உடல் எடை அதிகமாக இருக்கும். ஸோ உடல் எடை அதிகமாக இருந்து கால்களில் வீக்கம் இருந்து உங்களுக்கு எரிச்சல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தைராய்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அடுத்து டார்சல் டனல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்குது. அதாவது அடிபடுவதால் உண்டாகக்கூடிய பிரச்சனை. பொதுவாக இந்த காரணத்தை எல்லாரும் யோசிக்க மாட்டாங்க. இந்த டார்சல் டனல் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது போஸ்டீரியர் டிபியல் நர்வ் அப்படின்னு ஒரு பெரிய நரம்பு நம்ம கால்கள்லேருந்து இப்படி வந்து பின்னாடி இந்த மீடியல் மேலர்ஸ்னு சொல்லுவோம், பாத முட்டிய பின்பக்கமாக கடந்து இப்படி உள்ள வரும். இந்த போஸ்டீரியர் டிபியல் நர்வ் வந்து பொதுவாக வந்து சில அடிபடுறதுனாலையோ விளையாடுறதுனாலையோ சில சமயம் பாதிப்படைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நரம்பு பாதிப்படைஞ்சிச்சுன்னா இந்த கால்களில் வந்து இந்த எரிச்சல், பின் குத்துறது போன்ற உணர்வுகள் இதெல்லாமே அதிகமாக இருக்கும். இது வந்து ஒரு பெரிய நரம்பு, சர்க்கரையில் வர மாதிரி சின்ன நரம்புகளில் பாதிக்கிறது இல்லை, இது பெரிய நரம்பே பாதிக்கிறதுனால நல்லாவே வலி தெரியும். பொதுவாக இந்த டார்சல் டனல் சிண்ட்ரோம்ங்கிறது பெண்களுக்கு அதிகமாக இருக்கும். இதில் வந்து நம்ம நடக்கும்போது இன்னும் வலி அதிகமாகிட்டே போகும். சர்க்கரையில் வரக்கூடிய அந்த கால்பாத எரிச்சல்லாம் தூக்கத்தில் வரும், ரெஸ்ட்டில் இருக்கும்போது வரும். ஆனால் இந்த டார்சல் டனல் சிண்ட்ரோமில் கால்வலி கால்பாத எரிச்சல்லாம் எப்போ இருக்குன்னா நம்ம நடக்கும்போது அதிகமாகிட்டே போகும். அடுத்து கால்பாத எரிச்சலுக்கு அத்லெட்ஸ் ஃபுட் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது. இந்த அத்லெட்ஸ் ஃபுட்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா காலில் வந்து கிருமிகள் இன்ஃபெக்ஷன் வர்றதுனால உண்டாகக்கூடிய பிரச்சனை. ஸோ இந்த கிருமிகள்னால இன்ஃபெக்ஷன் ஆகும்போது ஸ்கின்லாம் வந்து ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும், ட்ரை ஆகி உரியும், பிளிஸ்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன கட்டிகள்லாம் வரும். ஸோ இது வந்து பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு வந்து அங்கே வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதுதான் வந்து அத்லெட் ஃபுட். ஸோ இதெல்லாம் பொதுவாக கால்வலி கால் எரிச்சல் ஏற்படக்கூடிய காரணங்கள். அடுத்து எப்படி நம்ம கால் எரிச்சல் கால் வலி வராமல் நம்மளை பாதுகாத்துக்கிறது அப்படின்னா முதல் விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது காமனான ப்ராப்ளம். அதாவது முதல்ல நம்ம கரெக்டான ஃபிட்டிங்கில் ஷூ போட்டிருக்கிறோமா, செருப்பு போட்டிருக்கிறோமா, சாக்ஸ் வந்து ரெகுலராக கழுவி துவைச்சி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிற சாதாரண விஷயத்தில் ஆரம்பிங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஃப்ளாட் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய கால்களில் வந்து அந்த ஆர்ச் இல்லைன்னா வரக்கூடிய ப்ராப்ளம் சொன்னோம் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம கடைகளில் வந்து அந்த கால் ஆர்ச்சை வந்து சரி பண்ணுறதுக்கு செருப்போடு சேர்ந்து அணியறதுக்கு ஒரு விதமான சப்போர்ட் கிடைக்கும். அந்த சப்போர்ட் ரப்பரை வாங்கி அதை மேலே வச்சு அதில் நீங்கள் செருப்பில் வச்சு நடந்தீங்கன்னா உங்களுக்கு கால் வலியே வராது. அடுத்து இந்த அத்லெட் ஃபுட்ஸ்னு காலில் கிருமிகள் இன்ஃபெக்ஷன்லாம் எதனால் வரும்னா கால்களில் மாய்ஸ்சர் ஈரப்பதம் இருக்கும்போது வரும், முக்கியமாக கால்கள் வேர்த்து போகும்போது வரும். அதனால் வந்து நம்ம கால்களில் வந்து பவுடர் அப்ளை பண்ணிக்கணும். வந்து வீட்டுக்கு வந்த உடனே ஷூவோ சாக்ஸோ இல்லை செருப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு கால்களில் கழுவிட்டு அதுக்கப்புறம் பவுடர் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த மாய்ஸ்சர் குறையும், இன்ஃபெக்ஷன் வர்றது குறையும். அடுத்து ரொம்ப நேரம் நிற்கிறது, ரொம்ப நேரம் நடக்கிறது அப்படிங்கிறதுனாலையும் வந்து இந்த கால்பாத எரிச்சல் வலி வரும். ஸோ முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணணும். அடுத்து இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி வெதுவெதுப்பான நீரில் கால்களை வச்சுட்டு அதுக்கப்புறம் தொடச்சிட்டு கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு குறிப்பாக பாதத்தோட மேல் பகுதியில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு படுத்து தூங்கினோம்னா கால்களோட அந்த பாதத்தோட ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாக்கலாம். சம்டைம்ஸ் என்ன ஆகுன்னா கால் பாதத்துக்கு கீழே அதிக எண்ணெயை போட்டுறாதீங்க, வலிக்கு விட்டுருச்சுன்னா அது வேறு பிரச்சனைகளை உண்டாக்கிடும். மேலே வந்து தாராளமாக எண்ணெயை போடலாம், கீழே பாதத்தோட கீழ் பகுதியில் லைட்டாக போடுங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம தைராய்டு வந்து ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த தைராய்டுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். முக்கியமாக சர்க்கரை ப்ராப்ளம் இருக்கிறவங்க சர்க்கரை நோயை கரெக்டாக கண்ட்ரோலில் வச்சுக்கலாம்னா டயபெட்டிக் நியூரோபதி வந்து நம்மளுக்கு கால் எரிச்சல் ஏற்படும். அதனால் சர்க்கரை அளவை கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஸோ எப்போ நம்ம டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒருவேளை இந்த கால் எரிச்சல் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே போகுது, கால்கள் மேலேயும் ஏறுது, கால்கள் கீழேயும் வந்து பாதத்துக்கு கீழே விரல்கள் வரைக்கும் போகுது அப்படின்னா வந்து நம்ம கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணும். அது மூலம் திடீர்னு கால் எரிச்சல் அப்படிங்கிறது அதிகமாகிட்டு வரதுனாலும் நம்ம கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் கால்களில் உணர்ச்சி இல்லாமல் மரத்து போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தாலும் ஃபஸ்ட்டு போய் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.